ரெடி பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்க்குலாம் வீடு கொடுத்துருக்காங்க. அவுட்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பிரிட்டிஷ் டைமில். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் கைவிடப்பட்டு போனதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பார்த்த இதே மாதிரி வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, ஒரே பேட்டர்னில் இருக்குது. ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஏன் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா, இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் டைம் வந்திருந்தப்ப என்னென்னலாம் நடந்ததுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு குழந்தையோட ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்ணப்போ நம்மளுக்கு தெரிய வந்தது. எனக்கு என்னமோ உங்கள் குழந்தையோட ஆன்மாவை ஏதோ ரிச்சுவல் பண்ணி கண்ட்ரோல் பண்ண மாதிரி தெரியுது. அது உண்மையா? நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, இப்போது இந்த இடத்துல உங்கள் குழந்தையோட ஆன்மாவும் இருக்கா? உங்கள் குழந்தையோட ஆன்மா யாராவது கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறாங்களா? உங்கள் குழந்தையோட ஆன்மா இங்கே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா எனக்கு இதில் ஆமான்னு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி அந்த பேபி கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக 3 AM சேலஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் இந்த சேலஞ்சை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த ஹாரர் சேலஞ்சை யாருமே வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இது எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க். இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அட்ராக்ட் ஆகி அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்துடும். ஸோ அதனால் வந்து இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ பிஃபோராகவே நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு கேண்டில் லைட்டிங்கில் மட்டும் அந்த இடத்த ஃபுல்லாகவே தரவாக வந்து ஒரு வாட்டி செக் பண்ண போகிறோம். செக் பண்ணுறப்ப ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் தெரியுதான்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம கரெக்டாக வந்து அந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக வரும்ன்றது எனக்கு தெரியல. அண்ட் சின்னதாக வருமானதும் எனக்கு ஐடியா கிடையாது. ஏன்னா இந்த ரிச்சுவலை ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த 3 AM சேலஞ்சை நிறைய பேர் ட்ரை பண்ணி நிறைய அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், அந்த பேபியோட டால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வாட்டி உள்ளே வச்சுட்டு போனோம். அந்த டால் வந்து உள்ளே இருக்கான்றதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிடலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் லைட்டில் வந்து ஃபுல்லாக வந்து தரவை ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நேராக உள்ளே போயிடலாமா? கைஸ், ஃபைனலி உள்ளே வந்தாச்சு. நம்ம பேபி டால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ எதுவும் இப்போ பிரச்சனை இல்லை. அண்டு உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைட் விஷன் வந்து இங்கே செட் பண்ணிட்டேன். ஓகே, டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 12 ஆக போகுது. ஏன்னா 11:55 நினைக்கிறேன். இப்போ நான் கரெக்டாக ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock இந்த இடத்துல கேண்டிலை வந்து ஏற்றிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்த ஒரே ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுற்றி வரணும். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரே அதுதான். அடுத்து 1 by 1 வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்ன பண்ணணுன்றத. ஓகே, யார் அப்பா வண்டியா? இங்கே தான் இருக்கியா? என் கூட பேசியா? உன் கூட பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் உன்கிட்ட போன வாட்டி சொன்னேன்ல, கண்டிப்பாக நான் உனக்கு உதவி பண்ணுறதுக்காக வருவேன்னு. ஸோ அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இப்போ நீ என் கூட பேசணும்னு நினச்சின்னா தாராளமாக வந்து பேசலாம். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக உன்னால் வந்து பார்த்தோன்னா என் முன்னாடி வந்து பேச முடியும், சரியா? ஸோ அதுக்கான ரிச்சுவல் தான் நான் உன்னை ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏதோ ஊழை ஏறுற மாதிரி இல்லை, ஏதோ சங்கு ஊதுற மாதிரி இருக்குது கைஸ். சவுண்டு இருக்குது. இதில் கேட்குதா தெரியல, ரெக்கார்ட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப லாங்கில் இருந்து ஒரு சங்கு ஊதுற சவுண்டு வந்து தெளிவாக கேட்குது. இத்தனை மணிக்கு யார் சங்கு ஊதுறாங்க தெரியல. ஒரு நம்மளுக்கு ஊதுற சங்காக இருக்க போகுது. பாப்பா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேண்டில் ஏற்றிக்கிட்டு இந்த வீடு ஃபுல்லாக நான் வந்து சுற்றி வர போகிறேன். ஸோ கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இது உனக்கு வந்து ஹேர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும், அது எனக்கு தெரியும். இருந்தாலும் உன்னை வர வைக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் மட்டும்தான் அப்படி இருக்கும், சரியா? ஓகே கைஸ், கேண்டில் ஏற்றிட்டேன். இப்போ லைட் ஆஃப் பண்ண போகிறேன். ஓ
மை காட், ஒன்றுமே தெரில கைஸ். ஹலோ கைஸ், லைட்டு வெளிச்சம் மட்டும்தான் தெரியுது. உங்களுக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளியராக தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர். ஸோ இப்படி தான் பண்ணி ஆகணும். ஹலோ, இந்த வீட்டில் உண்மையாலே ஆன்மா இருந்தனா இப்போ என் கூட வந்து பேசலாம். குட்டி பாப்பா, நான் உன் கூட பேசுகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், சரியா? சத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரில. லிட்ரலி எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேது. குட்டி பாப்பா, உன் கூட பேசுறதுக்காக வந்திருக்கேன். ஆக்சுவலாக உன்னை யாரோ கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போன வாட்டி தெரிய வந்தது. நிறைய பக்கத்தில் வர முடியுமா? நீ தாராளமாக பயப்படாமல் என் பக்கத்தில் வரலாம், சரியா? உனக்கு எதுவுமே ஆகாது, நான் ஷுவராக சொல்கிறேன். உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கேன். உன்னோட சோலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது விடுவிக்கிறதுக்கு, உனக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்திருந்தப்போ அவங்க அம்மாவோட சோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளை வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக பயமுறுத்துச்சுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹே, யார் நீங்கள்? நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு எந்த விதத்துலேயும் பயம் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? விதமான பயமுறுத்தலும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. உங்கள் குழந்தைக்கு நான் உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ உங்கள் குழந்தையோட ஆன்மா கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் ஒரு சின்ன ரிச்சுவல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறேன். அதில் கண்டிப்பாக உங்கள் குழந்தையால் என் பக்கத்தில் வந்து பேச முடியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஓகே கைஸ், ஒரு பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த வீடு எல்லாத்தையும் சுற்றி வந்துட்டோம். நீ தானே தெய்வம் இப்போ நின்றுட்டு இருந்ததுங்க? மா, ஆக்சுவலாக நான் இப்போ உங்களை பார்த்தேன் இந்த இடத்துல. நீங்கள் தானே இங்கே இருக்கிறது? அணிஞ்சிராத. ஓகே கைஸ், இப்போ நம்ம தெளிவாக இந்த இடத்துல ஒரு உருவத்தை பார்த்தோம். கரெக்டாக நானும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டக்கு வந்துக்கிட்டே இருக்கிறேன். இப்படி ஒரு உருவம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆச்சு. மேபி அவங்க மதர், அதாவது வந்து அந்த அம்மாவோட ஆன்மான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இங்கே நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து இப்போ ஃபீல் ஆகுது.